வணக்கம். இன்று செம்மணியின் அகழ்வாராய்ச்சியின் இரண்டாம் கட்டத்தின் 17ஆம் நாள் அகழ்வு பணி இன்று நடைபெற்றது. இதன்போது இன்று 8 80 தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டன. அதாவது நேற்று 7 80 தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்ட இடத்திலே இன்று 8 அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. மொத்தமாக நேற்று இன்றும் சேர்த்து 15 80 தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. அதற்கு முன்னதாக எடுக்கப்பட்ட 65 80 தொகுதிகளுடன் சேர்த்து இதுவரை 80 மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதாவது இன்று அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு 80 தொகுதியிலே சிறுவர்களுக்கு பால் கொடுக்க பயன்படுத்தும் போச்சி போன்ற ஒரு உருவம் ஒன்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இதுவரை அது முற்றுமுழுதாக அகழ்ந்தெடுக்கப்படவில்லை. அகழ்ந்தெடுக்கப்பட்ட பிற்பாடு தான் அது என்ன இதென்று தெரிய வரும். இன்றைய அகழ்வின் போது ஜாழ் மாவட்ட மேலதிக நீதவான் எஸ் லெனின்குமார் தலைமையிலே இந்த கண்காணிப்பு நடைபெற்றிருந்தது. இதில் பீடாதிபதிகள் என பலரும் பல்கலைக்கழக மாணவர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தார்கள். சித்துப்பாத்தி புதைகுழி வழக்கானது 17ஆம் நாள் அகழ்வு பணி 2ஆம் கட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் 65ஆக காணப்படுகின்றது. நேற்று 7 மண்டையோட்டு தொகுதிகளும் இன்று 8 மண்டையோட்டு தொகுதிகளும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன.
மொத்தமாக 15 மண்டையோட்டு தொகுதிகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. இவை தொடர்ந்து நாளைக்கு அகழ்வு பணி நடைபெற்று கொண்டிருக்கும். இதே நேரத்தில் யாழ் மாவட்ட சட்டத்தரணிகளும் சுழற்சி முறையில் கண்காணிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏலவே குறிப்பிட்டது போல பங்கு பெற்றினர்களும் அகழ்வு பணியில் ஈடுபட்டு கொண்டு இந்த அகழ்வு பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாளை அகழ்வு பணி தொடர்ந்து நடைபெறும். சிறுவர்களுடைய சந்தேகிக்கப்படும் 80 தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டது. இன்றைக்கு சிறுவர்கள் என்று சொல்லப்படுகின்ற எங்களுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு 6-7 எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை பிரிவினர் இந்த அகழ்வு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அத்தோடு பல்கலைக்கழக தொல்லியல் துறை விரிவுரையாளர்கள், பீடாதிபதி போன்றவர்களும் இந்த அகழ்வு பணிக்கு விஜயம் செய்தார்கள். அத்துடன் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர்களும் இந்த அகழ்வு பணியில் ஈடுபட்டார்கள். சோகோ போலீசார், ராஜ் சோமதேவாவின் குழுவினர், வைத்தியர்கள் 4 பேர் இந்த அகழ்வு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மொத்தமாக இந்த குழு தொடர்ந்து இந்த அகழ்வு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் மின்பு தொகுதியில் அகழ்ந்தெடுக்கப்பட்டதா? இல்லை, இன்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்படவில்லை. தடைய பொருட்கள் மீட்கப்படையில் எங்களோட கண்ணுக்கு அவ்வாறான தெரியுது. நீங்களும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவ்வாறு தெரியுது. நாங்கள் அகழ்ந்தெடுத்த அப்புறம் நாளைக்கு என்னென்று பார்க்கலாம். நன்றி. இன்று நாம் அடுத்த பார்க்க வேண்டிய தகவல் என்னென்னு சொன்னால், பனை எழுச்சி வாரம் வடமாநிலத்தின் பனை எழுச்சி வாரமானது இன்று கிட்டு பூங்காவில் நடைபெற்றது. ஆளுநர் தலைமையிலே இந்த நிகழ்ச்சியானது ஆரம்பிக்கப்பட்டது. பல மாவட்டங்களில் இருந்தும், அதாவது வடமாநிலத்திலிருந்து பல பனையினால் செய்யப்பட்டது அல்லது பனம் பொருட்கள் இன்று காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன கண்காட்சியிலே. இந்த கண்காட்சியானது இன்று முதல் 26ஆம் தேதி வரை கிட்டு பூங்காவிலே நடைபெறுகின்றது. இதன் காணொலியை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். விருந்தினர்களை வரவேற்கும் நிகழ்வில் அனைவரும் வாயிலில் ஒன்று கூடி விருந்தினர்களை வரவேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாடாளுமன்ற இன்றைய நிகழ்வு ஆரம்பமாகின்றது. தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களுடைய பிரதிநிதி, கௌரவ மாநகர உறுப்பினர் சூனா கபிலன் அவர்கள், மூளைநாள் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் அவர்களைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற திருவாளர் நந்தகோபாலன் அவர்கள், செயலாளர் மகளிர் மேலாளர் மற்றும் கூட்டுறவு அமைச்சு அவர்களையும், அவர்களை தொடர்ந்து இந்திய நிகழ்வில் தலைமை வைத்துக் கொண்டிருக்கின்ற வடக்கு மாகாண கூட்டுறவு அமைச்சு ஆணையாளரும் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளருமாகிய நானா திரிகணாய அவர்களும், அவர்களை தொடர்ந்து 5 மாவட்டங்களையும் சமாச பிரதிநிதிகள் சார்பாக ஒவ்வொரு மாவட்ட பிரதிநிதிகளை மங்கள விளக்கேற்றுமாறு அன்போடு திருமதி தனுஜா முருகேசன் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்வதோடு அவர்களைத் தொடர்ந்து கூட்டுறவு அபிவிருத்தி உதவி ஆணையாளர்கள் 5 மாவட்ட மங்கள விளக்கேற்றும் நிகழ்வினை தொடர்ந்து விருந்தினர்கள் காட்சி கூடங்களை பார்த்து உத்தியோகர்களும் உங்களுக்குரிய காட்சி கூடங்களிலே தயாராக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
இரண்டாவது கூடத்திலே கடந்த மாசம் 5வது கூடம் யாழ்ப்பாணமாக உங்களுக்கு வருகை தந்து பணிசார் உற்பத்தி பொருட்களை பார்வையிடுவதுடன் அது தொடர்பான விளக்கங்களையும் உங்களிடமிருந்து கேட்டறிந்து கொள்வார்கள். எனவே அனைத்து கூடங்களிலும் கூடத்துக்கு பொறுப்பான உத்தியோகத்தர்கள் தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இவன் நேரடியாக செய்யறது ஆனால் சந்ததாரத்தில் அதனால் சொல்லப்பட்டிருக்கிறாங்க. பல எங்கள் பொருளாதாரம் என்ற அடிப்படையிலே வடக்கு மாகாணத்திலாகவும் அங்கே தயாராக உள்ளன. தரமான தனிசார் உற்பத்தி பொருட்களை நியாயமான வழங்குவதுடன் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற அந்த வாக்கிற்கமைய உற்பத்தி பொருட்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அமைய ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்போடு வேண்டி நிற்கின்றோம். அதையெல்லாம் நடக்குது. சூழலுக்கு தேவை